ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஏற்ற மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நாங்கள் 2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இதில் மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீலர் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க தோலெலாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா கிழங்குலையும் மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் தோல் சீவி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி சிப்ஸ் கட்டரில் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தின்னாக சீவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம சீவி எடுத்து வச்சுருக்க கிழங்க 1 by 1 நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். நம்ம சிப்ஸு செய்யும்போது எண்ணெயை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேருந்து கம்மி பண்ணக்கூடாது. நீங்கள் முதல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சு அதிலேயே தான் வேக வைக்கணும். இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிட்டு இந்த மரவள்ளிக்கிழங்குல பார்த்திங்கன்னா சைடு பக்கம்லாம் நல்லா ரெட் கலர் மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நம்ம சீவி வச்ச எல்லா மரவள்ளிக்கிழங்குகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீவி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்குகள் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இதில் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு மிளகாய்த்தூள் எல்லா பக்கமும் நல்லா படும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான எளிமையான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தயாராகிடுச்சு. ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக மரவள்ளிக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.